அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த விசிட்டிங் கார்டு டிசைனு. டிசைனோட பிஎஸ்டிபியில் டெலகிராம் கொடுக்குறதுக்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம இந்த விசிட்டிங் கார்டை எப்படி டிசைன் பண்ணாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் CC 2024 நான் யூஸ் பண்ணுறேன். நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். 3.5 inches to ரெசல்யூஷன் 600 வச்சுக்கிறேன். அதோட நம்ம ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க, இப்போ முதல்ல நம்ம டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். இதை நான் ஜேபக் பண்ணி வச்சுக்கிறேன். ஜேபக் பண்ணியிருக்கேன். Ctrl O கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் அதோட ஜேபக் ஃபைலு. செலக்டில் பூரா ஆல் சென்டர் Ctrl D செலக்டு. இது கீபோர்டில் 50% ஆகிடுச்சு. இதை ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். நம்ம டெக்ஸ்ட் எல்லாத்தையும் டைப் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணுறது SR ஃபாண்ட்டு. SR ஃபாண்ட் வச்சுருக்கேன். GVR அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். கீழே சிக்கன் சென்டர். இடம் தரமான பிராய்லர் கோழி. காடை கிடைக்கும். டெக்ஸ்ட் டைப் பண்ணியாச்சு. நம்ம இதோட ஃபாண்ட்டை மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். 9 பாயிண்ட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன். அந்த சென்டரா சிக்கன் சென்டர் அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் கொண்டு வச்சுக்கலாம். ஜிவிஆருங்கிறத டைப் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன ஆர்டரின் பேரில் கோழி வெட்டி தரக்கூடும். ஆர்டரின் பேரில் கோழி வெட்டி தரப்படும். தமிழ் டைப்பிங்க்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய கீமேன் நான் யூஸ் பண்ணல. அதுக்கு பதில் NHM ரைட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். ENS நகர். தென்பாதி சிதம்பரம். ஓகே, நம்ம இப்போ எல்லா டெக்ஸ்ட்டையும் நம்ம டைப் பண்ணி வச்சாச்சு. இப்போ அலைன் பண்ணணும். அலைன் பண்ணிவிட்டு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். எப்படி டிசைன் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். பாயிண்ட் 9 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். கான்டாக்ட் நம்பர் இப்படி இருக்கட்டும். கான்டாக்ட் நம்பரு அதையும் டைப் பண்ணிவிடுவோம். கான்டாக்ட். அடுத்தது நம்பர், மொபைல் நம்பர் 9715331667 637921974 2343589. ஓகே, லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிடுவோம். கார்டு டிசைன் போட்டு வச்சுருக்கோம். நம்ம இப்போ டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். டைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அலைன் பண்ண போகிறோம். இதை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சுற்றில நம்ம கைடு செட் பண்ணிவிடுவோம். கைடு செட் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் நமக்கு ஒரு 10 mm சுற்றிலும் கேப் வச்சுக்கலாம்.
காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. நமக்கு சைட்டு கேப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா 10ங்கிறத கிளியர் கேன்வாஸ் கைடு கொடுத்தோம்னா கிளியர் ஆகிடும். திரும்ப கைடு போகிறேன். இதில் வந்து ஒரு 5 கொடுத்துக்கலாம். 5 mm ஓகே. Ctrl A, Ctrl C, Ctrl V டேப் அடிக்கிறேன். Ctrl V இது ஓகே. நம்ம இப்போ வந்து செட் பண்ணியாச்சு. T அழுத்தி இதோட ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏரியல் இருக்குல்ல, அதில் இம்பேக்ட் ஃபாண்ட் வச்சுருக்கேன். இம்பேக்ட் ரெகுலர் ஓகே. அடுத்தது இது வந்து 4ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. எஸ்ஆர் ஃபாண்ட்டில் 4ஆம் நம்பரு ஓகே. 4ஆம் நம்பர் ஃபாண்ட் வச்சாச்சு. அப்புறம் எங்களிடம் தரமான பிராய்லர் கோழி நாட்டுக்கோழி காடை. பிராய்லர் கோழி நாட்டுக்கோழி இதை மட்டும் வந்து 13ஆம் நம்பர் ஃபாண்ட் வச்சுக்கலாம். அது கொஞ்சம் போல்டாக இருக்கும். ஃபாண்ட் வந்து ஒரு 12 வச்சுக்கிறேன். இதையும் கீழே கிடைக்கும். இதை வந்து ஒரு 9ஆம் நம்பர் ஃபாண்ட்டுக்கு வச்சுக்குவோம். அடுத்தது கீழே வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு 9ஆம் நம்பர் ஃபாண்ட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதோட கேப்பை வந்து ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகே. நேமை வந்து கொஞ்சம் இந்த லெவலில் கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கைடு வச்சு யூஸ் பண்ணோம்னா நம்ம பண்ணக்கூடிய டிசைன் வந்து எதுவும் கட் ஆகாமல், ப்ரிண்டிங்கில் வந்து எதுவும் கட் ஆகாமல் இருக்கும். அதனால் வந்து நம்ம எட்ஜஸில் எதுவும் வைக்க வேணாம். வந்து 9 பாயிண்ட்டு. இதுக்கு வந்து நார்மல் ஃபாண்ட்டு, கொஞ்சம் தின்னாக உள்ள ஃபாண்ட்டு ஓகே. இந்த ஃபாண்ட் வச்சுக்குவோம். வச்சுட்டு இதோட Ctrl T போட்டு சைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது VNS நகர் வந்து ஏரியல் ஃபாண்ட் வச்சுக்குவோம். ஏரியல் ரெகுலர் வச்சுக்கலாம். 6 பாயிண்ட்டு. Ctrl T போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இப்படி சென்டர் பண்ணிக்கலாம். இது வந்து கான்டாக்டுங்கிற நேமு டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஏரியல் Ctrl T 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த 13ஆம் நம்பர் ஃபாண்ட்டு ரீசெண்ட் ஃபாண்ட் இல்லை. நம்ம இதில் போய் சூஸ் பண்ணிக்குவோம். கீழே எஸ்ஆர் ஃபாண்ட்டு, எஸ்ஆர் ஃபாண்ட்டில் 13ஆம் நம்பர் ஃபாண்ட்டு ஓகே. இதோட 10 பாயிண்ட் கேப்பு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்குவோம். கேப் வேணான்னு கொஞ்சம் கூட 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். Ctrl T போட்டு சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிட்டு இந்த அளவு வச்சுக்கிறேன். Ctrl T கொடுத்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இப்படி நம்ம சென்டராக வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் நம்ம எப்படி பண்ணியிருக்கோங்கிறத பற்றி பார்க்கலாம். 100 அடிச்சுக்குவோம். கீபோர்டில் 100 ஷிஃப்ட்டு Ctrl க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துடுறேன். இதுக்கு வந்து நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோன்னா ஒரு எல்லோ, ரெட்டு, கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி கொடுத்துருக்கோம். கிராடியன் சூஸ் பண்ணியிருக்கோம். கிராடியனில் அதே கலர் தான் இருக்குது. ஓகே. பபிள் இம்போஸ் அதில் வந்து இந்த செட்டிங் வச்சிங்க. வந்து டெப்த்து சைஸ் 80 இருக்கட்டும். இது வந்து ஒரு 10 கொடுங்க.
ரெட்டு சாஃப்ட் லைட்டு ஓவர்லே இந்த செட்டிங்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. உங்களுக்கு வேறு எதனும் இந்த டிசைன் இல்லாமல் வேறு எதுவும் டிசைன் வேணுன்னா இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் இது வச்சுருந்தேன், இந்த டிசைன் வச்சுருந்தேன், இந்த டிசைன் நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டு நம்ம கலரை சூஸ் பண்ணணும். எப்படி நம்ம செட் பண்ணணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் டூல் எடுத்துங்க, நீங்கள் வச்சு இப்படி ஒரு கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு கிளிக்கு, இப்படி ஒரு கிளிக் பண்ணி விட்டுறாமல் இப்படி வச்சுட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கட் ஆகிடும். கட் ஆனதுக்கு பிறகு இப்படி வந்து ஒரு ஆர்ச்சி ஷேப்புக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இது வந்து அவுட்டர் செலக்ட் ஆகிருக்கு, இன் செலக்ட் ஆகிறதுக்கு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் என் நியூ லேயர் போட்டு ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம் நம்ம அதில். சரிங்களா? இந்த கலர் கண்ட்ரோல் டி செலக்ட்டு என்ன பண்ணுறோம், ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு என்ன கலரு இதில் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கோம். இந்த லெட்டர்ஸ்க்கு சேம் கீழே கலர் கொடுக்குறேன். மெக்கின்டா 100, எல்லோ 100, இது ஒரு 50. அந்த கலரு ப்ரௌன் கலர் வந்துடும். அதுக்கு பிறகு அதுக்கு ஒயிட் ஸ்டோக் கொடுத்துருக்கோம் நம்ம. எல்லோ கூட நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே, எல்லோ கலர் நல்லா இருக்குது, அதனால் எல்லோ கொடுத்தாச்சு. ஒயிட்டு கண்ட்ரோல் டி போட்டு கொஞ்சம் சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் இந்த சைடு கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இதையே வந்து இன்னொரு காப்பி எடுக்கிறேன். கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு ரைட் ஏரோ கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து 50% கிளிக் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாகும். அதையே இன்னொரு காப்பி கண்ட்ரோல் ஜே போட்டு காப்பி எடுத்துகிட்டு பேக் கொண்டு போயிட்டு ரைட் ஏரோ கிளிக் பண்ணி வந்து ஒரு 30 கொடுத்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட் லேயரை கிளிக் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் என் நியூ லேயர் ப்ரஷ் டூலு ஒயிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட்டில் இருக்குது. இங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன். அப்படி கண்ட்ரோல் டி செலக்ட்டு. சரிங்களா? இப்போது இதுக்கு வந்து நம்ம ஒரு கலர் கொடுக்கணும். என்ன பண்ணுறோம், ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் என் க்ரீன் கலர் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு என்டர் அடித்தாச்சு. இப்போ இந்த ஷேப்புக்கு மட்டும் நம்ம வேணும் தேவைன்னா இந்த சைடு இந்த இதில் உள்ள ஃபஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் போயிட்டு இந்த லேயரில் போயிட்டு கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். இந்த லேயர் செலக்ட் ஆகுது. செலக்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த போர்ஷன் தான் வேணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஐ இன்வெர்ஸ் இது செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கு பிறகு கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்தோன்னா நமக்கு இந்த லேயரை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த லேயர் மட்டும் தனியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த லேயர் மட்டும் நமக்கு தனியாக வந்துடுச்சு. இதுக்கு என்ன பண்ணணும், கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் டிஃபால்ட்டு கலரு செலக்ட் ஆகிடும். வந்து எல்லோ கலர் ஒரு கிளிக் பண்ணுறேன். 2 கிளிக் பண்ணியிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். எல்லோ கலர் ஓகே, இந்த அளவில் போதும். அடுத்தது நம்ம டிசைனில் வந்து ஓகேங்களா, இதை வந்து ஒயிட்டு இந்த கலரையும் நம்ம கிளிக் பண்ணி ஒயிட்டு கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா நியூ லேயர் ஒன்று போடுறோம். ஹைட்ராப்பர் டூலை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு இதுலேயே கொஞ்சம் டார்க்கான கலரு B2 கிளிக் பண்ணிட்டு பிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் இந்த லைட்டாக அந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் இது பண்ணுறோம், ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லோ
எல்லோ பேக்ரவுண்டை லைட்டாக நம்ம எரேஸ் பண்ணிடணும். ப்ரஷோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அப்படியே சுற்றிலும் நம்ம இப்படி ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு நேமுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் ஒன்று கொடுக்குறோம். ஸ்ட்ரோக்கு எல்லோ கலரே இருக்கட்டும். எல்லோ கலர் கொடுத்துட்டு லைட்டாக ட்ராப் ஷேடோ நம்ம கிளிக் பண்ணுறோம். ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேடோவை கிளிக் பண்ணி இந்த அளவு நான் வச்சுக்கிறேன். அப்படி இங்கே எதுவும் நான் அட்ஜஸ்ட் பண்ணல, இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது இதுக்கு வந்து ஒரு சியான் கலர் கொடுத்துக்கலாம். சியான் 100 கொடுத்துட்டு ஒயிட் கலர் ஸ்ட்ரோக்கு கொடுத்துக்குவோம். ஓகே, கலரு கொஞ்சம் டிம்மாக இருக்குன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பிளாக்கை சேர்த்துக்குவோம். பிளாக் கொடுத்தா கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இந்த கலரே நமக்கு எடுக்கலை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இதில் தனியாக ஒரு இதை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். நம்ம இந்த கலரே கொடுத்துருவோம். அதில் ப்ளூ கலர். ஓகே, இதுக்கு வந்து நம்ம என்ன கலர் கொடுக்க போகிறோம்னா மெஜந்தா 100. ஓகே, மெஜந்தா ஒயிட்டு ஸ்டோக்கு 10 பாயிண்ட்டு. இது வந்து நம்ம எப்படி இது ஒரு ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே கொண்டு போய்ங்க. சென்டராக இருக்க மாதிரி பார்த்துங்க. ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் N ஆல்ட் பேக் ஸ்பேஸ். இதுலேயே கொஞ்சம் டார்க்கான க்ரீனு கொடுத்துட்டு இதை கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதில் வந்து இதுக்கு வந்து நம்ம எல்லோ கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். எல்லோ 100. ஓகே, எல்லோ 100. இதை வந்து ரெட் கலர் கொடுத்துருவோம். அதுக்கு மெஜந்தா 100. ஸ்டோக்கு ஒயிட்டு கொடுத்துருங்க. 10 பாயிண்ட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் ஒரு 7 பாயிண்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பிக்சர்ஸ் வச்சிட்டோம்னா நமக்கு இது கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குன்னா இது என்ன பண்ணணும்னா ஃபில்டர், பிளர், காஷியன் பிளர், அதில் போயிட்டு சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப ஓகே, இந்த அளவில் இருக்கட்டும். அடுத்தது இந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஷிஃப்ட்டை ஃபுல் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணி ஒன்றா நான் செலக்ட் பண்ணிடுறேன். மொத்தமாக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்து வந்து நம்ம சென்டர் அப்படி வச்சிடலாம். கண்ட்ரோல் T போட்டு கொஞ்சம் நம்ம தேவைக்கு தகுந்த அளவு நம்ம சின்னது பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹைடை வந்து கிளியர் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்து கிளியர் பண்ணிட்டேன். வந்து நம்ம ஒரு விசிட்டிங் கார்டை டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா பிக்சலைட்டா. ஓகே, அதர்ஸ், ஃபில்டர் கேலரி. இதில் வந்துட்டு டெக்ஸ்டர் பேக்ரவுண்டு கொடுக்குறேன். இதில் போங்க, டெக்ஸ்டரு, கெயினு, இந்த மாதிரி நமக்கு பிடிச்சதை கொடுத்துக்கலாம். நான் டெக்ஸ்டர் எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னா இப்போ அதில் டெக்ஸ்டர் பேக்ரவுண்ட் ஆட் ஆகிடுச்சு. இதையே நம்ம அப்படியே காப்பி பண்ணி இதுக்கும் அதே இந்த க்ரீன் கலருக்கும் நம்ம கொஞ்சம் டெக்ஸ்டர் எஃபெக்ட் கொடுத்துருவோம்.
ஃபில்டர் கேலரி. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த டெக்ஸ்டர் எஃபெக்ட் இதில் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு, இதில் ஆட் ஆகலை. அதனால் என்ன பண்ணுறோம், இதோட பிளண்ட் மோட மல்டிபிள் வச்சுக்கலாம். மல்டிபிள் வச்சுட்டோம்னா ஒரு நல்ல ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த விசிட்டிங் கார்டு டிசைனோட பிஎஸ்டி ஃபைல் டெலகிராம் குரூப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம், இதுக்கு வந்து நம்ம லைட்டாக ஒரு லிங்க் பண்ணிவிடுவோம். ரெக்டாங்கிள் மார்க் டூலை கிளிக் பண்ணியிருக்கேன், ட்ரா பண்ணுறேன், ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன, நியூ லேயர் போட்டுக்கிறேன். ஸ்டோக்கு வந்து ஒயிட்டு 5 பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, திரும்ப ரெக்டாங்கிள் மார்க் டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணுறேன், கண்ட்ரோல் டி செலக்ட் கொடுக்குறேன். இதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா இந்த திரும்பவும் அதே டிசைனை வந்து கிளிக் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் மார்க் டூவில் கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணுறேன். ஓகே, கண்ட்ரோல் டி. அடுத்து இப்போ வந்து நம்ம ஒரு செயின் லிங்க் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டிசைனோட பிஎஸ்டி ஃபைல் டெலகிராம் குரூப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.